நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதயம் மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். பிரிட்டனுடன் வரலாற்று ஒப்பந்தம், இந்தியாவுக்கு என்ன பயன்? பிரதமர் மோடி சொன்னது என்ன? அரசுமுறை பயணமாக பிரிட்டன் சென்றுள்ள பிரதமர் மோடி மற்றும் பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் முன்னிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. 2022 ஜனவரி முதல் இந்த ஒப்பந்தம் குறித்து இரு நாடுகளும் பேச்சு நடத்தி வந்தன. இறுதியில் கடந்த மே 6ஆம் தேதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட நிலையில் இன்று கையெழுத்தாகி இருக்கிறது. மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் பிரிட்டன் அமைச்சர் ஜோனதான் ரொனால்ட்ஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு கோப்புகளை பரிமாறிக்கொண்டனர். இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் உலகளாவிய வர்த்தகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லாக அமையும். அது மட்டுமல்லாமல் இந்திய பொருளாதாரமும் உயர்வடையும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் கூறியதாவது: இது இரு நாடுகளுக்கு இடையேயான பங்களிப்புகளை மேலும் வலுப்படுத்தும். இந்தியாவின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் உற்பத்தி துறைகளுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கும். இந்திய இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை கொடுக்கும். இந்தியா பிரிட்டன் இடையே பொருளாதாரம் மட்டுமல்லாமல் கலாச்சாரம், கல்வி போன்ற துறைகளில் ஒத்துழைப்பு மேம்படும். இரு நாடுகள் இடையிலான நட்புறவு மேலும் வலுவாகும் என்று பிரதமர் மோடி கூறினார். यह समझौता मात्र आर्थिक साझेदारी नहीं, बल्कि साझा समृद्धि की योजना है. एक और भारतीय टेक्सटाइल, फुटवियर, जेम्स एंड ज्वेलरी, सी फूड और इंजीनियरिंग गुड्स को यूके में बेहतर मार्केट एक्सेस मिलेगा. भारत के एग्रीकल्चर, प्रोड्यूस और प्रोसेस फूड इंडस्ट्री के लिए यूके की मार्केट में नए अवसर बनेंगे. भारत के युवाओं, किसानों, मछुआरों और एमएसएमई सेक्टर के लिए यह समझौता विशेष रूप से लाभकारी सिद्ध होगा. वहीं दूसरी ओर भारत के लोगों और इंडस्ट्री के लिए यूके में बने प्रोडक्ट्स जैसे मेडिकल डिवाइसेस और एरोस्पेस पार्ट सुलभ और किफायती दरों पर उपलब्ध हो सकेंगे. இந்த ஒப்பந்தம் மூலம் இந்தியாவின் 99% ஏற்றுமதி பொருட்கள் பிரிட்டன் சந்தையை வரி விதிப்பு இல்லாமல் சென்றடைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தால் இந்தியாவின் ஜவுளி, கடல் உணவு, தோல், காலணி, விளையாட்டு உபகரணங்கள், என்ஜினியரிங், நகைகள், ரசாயன துறைகள் மிகப்பெரிய அளவுக்கு பயன்பெறும். இந்தியாவின் ஐடி தொழில்நுட்பம், கலாச்சார சேவைகளை உலகளவில் மேம்படுத்தவும் புதுமைகளை ஊக்குவிக்கவும் இந்த ஒப்பந்தம் உதவும் என இந்திய அதிகாரிகள் கூறினர். பிரதமர் வருகை. திருச்சியில் ட்ரோன் பறக்க தடை. பிரதமர் மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக 26ஆம் தேதி தமிழகம் வருகிறார். முதலில் தூத்துக்குடி வரும் அவர் விரிவாக்கப்பட்ட விமான நிலையத்தை திறந்து வைக்கிறார். பின்பு அன்று இரவே திருச்சி செல்கிறார். இரவு அங்கு தங்கும் பிரதமர் மறுநாள் காலை 27ஆம் தேதி திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு செல்கிறார். அங்கு நடக்கும் ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்கிறார். பின்னர் மீண்டும் டெல்லி செல்கிறார். இந்நிலையில் பிரதமர் மோடியின் வருகையை முன்னிட்டு திருச்சியில் இன்று முதல் 27ஆம் தேதி வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. அனில் அம்பானி நிறுவனங்களில் அலசிய அமலாக்கத்துறை. முதற்கட்ட விசாரணையில் சிக்கிய ஆதாரங்கள். இந்தியாவின் முன்னணி தொழிலதிபரான முகேஷ் அம்பானியின் தம்பி அனில் அம்பானி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். அவரது வீட்டை தவிர அவர் தொடர்புடைய நிறுவனங்கள், அலுவலகங்கள் என மும்பை, டெல்லியில் மொத்தம் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் ரெய்டு நடந்தது. கடன் வாங்கி மோசடி செய்த விவகாரத்தில் இவரையும் இவர் இயக்குநராக இருக்கும் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்தையும் நேற்றுதான் எஸ்பிஐ வங்கி மோசடியாளர் என்று அறிவித்தது. ஏற்கனவே பேங்க் ஆஃப் பரோடா, எஸ் பேங்குகளில் இவர் மீது பல கோடி கடன் வாங்கி மோசடி செய்த குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அனில் அம்பானிக்கு எதிராக சிபிஐயிலும் 2 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன.
இந்நிலையில்தான் அவருக்கு எதிராக அமலாக்கத்துறையும் இப்போது களமிறங்கியிருக்கிறது. SBI, பேங்க் ஆஃப் பரோடா, எஸ் பேங்க், செபி, தேசிய நிதி அறிக்கை முகமை, CBI உள்ளிட்டவை கொடுத்த தகவல்கள் மற்றும் ஆதாரங்கள் அடிப்படையில் இந்த சோதனை நடந்தது. அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் மொத்தம் 25 பேரிடம் விசாரணை நடத்தினர். ஆரம்பகட்ட விசாரணையில் அனில் அம்பானி குரூப் திட்டமிட்டு வங்கியையும் முதலீட்டாளர்களையும் ஏமாற்றியிருப்பதாக தெரியவந்துள்ளது. தேவையான விண்ணப்பங்கள் தாக்கல் செய்வதற்கு முன்பு கடன் தொகையை வழங்கியது, முன் தேதியிட்டு கடனுக்கு ஒப்புதல் கொடுத்தது, கம்பெனி இதற்கு முன்பு வாங்கிய கடன்கள் குறித்து எந்தவித விசாரணையும் நடத்தாமல் விட்டது என கடன் வழங்கப்பட்டதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளது. இது தவிர வருமான வரித்துறையும் தனியாக விசாரணை நடத்தி வருகிறது. ரெய்டு குறித்து அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் பவர் மற்றும் ரிலையன்ஸ் இன்ஃப்ரா அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த ரெய்டு எங்களது நிறுவனத்தின் செயல்பாடுகளில் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இந்நிறுவனங்களுக்கும் ரிலையன்ஸ் பவர் மற்றும் ரிலையன்ஸ் இன்ஃப்ராவுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உரிமை தொகை கிடைக்காத பெண்களுக்கு மொத்தமாக 50,000 ரூபாய் வழங்க தயாரா? ஸ்டாலினுக்கு அண்ணாமலை கேள்வி. எதுக்கு வந்திருக்கீங்க? மனு கொடுக்க வந்துக்கிறோம்ப்பா. 1000 ரூபாய் வரல சொன்னாருல்ல, அனைத்து மகளிருக்குன்னு கொடுத்தாரா 4.5 வருஷமா எங்களுக்கு. என் வீட்டுக்கார வரி கட்டினாருன்னா நான் வரி கட்டுறேன்னா தரணும்ல. தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இதுவரை மகளிர் உரிமை தொகை கிடைக்காத பெண்கள் தங்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என கூறி போராட்டம் நடத்தி வருகின்றனர். திமுக அரசை பெண்கள் கேள்வி கேட்கும் ஒரு வீடியோவை வெளியிட்டு தமிழக பாஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: எதுக்கு வந்திருக்கீங்க? மனு கொடுக்க வந்துக்கிறோம்ப்பா. 1000 ரூபாய் வரல சொன்னாருல்ல, அனைத்து மகளிருக்குன்னு கொடுத்தாரா 4.5 வருஷமா எங்களுக்கு. என் வீட்டுக்கார வரி கட்டினாருன்னா நான் வரி கட்டுறேன்னா தரணும்ல. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம் என போலி வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் கழித்து பலமுறை நாம் இந்த திட்டம் செயல்படுத்தப்படாமல் இருப்பதை சுட்டிக்காட்டிய பின்பு கடந்த 2023 செப்டம்பர் மாதம்தான் அதை செயல்படுத்தியது. அதிலும் தகுதி வாய்ந்த மகளிருக்கு மட்டுமே 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறி மக்களை ஏமாற்றியது திமுக. இதனால் தமிழக பெண்கள் திமுக அரசின் மீது கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். அப்படி இருக்க தேர்தல் வரவிருக்கும் நிலையை உணர்ந்து அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுக்க உள்ளதாக விளம்பரப்படுத்தும் பணிகளை துவங்கியுள்ளது திமுக அரசு. முன்பு தகுதி இல்லை என கூறி நிராகரித்த நிலையில் இப்போது மட்டும் எப்படி தகுதி வந்தது என நமது சகோதரிகள் கேள்வி எழுப்புகிறார்கள். அப்படி கொடுக்க திமுக அரசு முடிவு செய்தாலும் தமிழக பெண்கள் உங்கள் மீது கொண்டிருக்கும் அதிருப்தி குறைய போவதும் இல்லை. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரப்போவதும் இல்லை. அப்படி உண்மையில் திமுக மனம் திருந்தி பெண்களுக்கு உதவித்தொகை வழங்க விரும்பினால் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து விடுபட்ட 50 மாத நிலுவைத் தொகையான 50,000 ரூபாயை முதலில் வழங்க வேண்டும். அதுதான் திமுக அரசால் ஏமாற்றப்பட்ட மக்களுக்கு கிடைக்கும் நியாயமாக அமையும் என அண்ணாமலை கூறியுள்ளார். கள்ளக்காதல் ஜோடிக்கு சாகும் வரை சிறை, கோர்ட்டில் கதறி அழுத காட்சிகள். சென்னை குன்றத்தூர் அடுத்த 3ஆம் கட்டளை பகுதியைச் சேர்ந்தவர் விஜய். தனியார் வங்கியில் வேலை செய்து வந்தார். இவரது மனைவி அபிராமி, தம்பதிக்கு 7 வயது மகனும் 4 வயது மகளும் இருந்தனர். இந்த சூழலில் அபிராமிக்கு அருகே உள்ள பிரியாணி கடை ஊழியர் மீனாட்சி சுந்தரம் பழக்கம் ஏற்பட்டு நெருங்கி பழகியுள்ளனர். கள்ள காதலனுக்காக அபிராமி தனது குழந்தை கணவரை விட்டு சில வாரங்கள் வெளியே சென்றுள்ளார். அபிராமியை தேடி கண்டுபிடித்து குழந்தையை காட்டி குடும்பத்தினர் மீண்டும் அழைத்து வந்துள்ளனர். 2018 ஆகஸ்ட் 31ஆம் தேதி பணி அதிகம் இருந்ததால் விஜய் அன்று இரவு அலுவலகத்திலேயே தங்கியுள்ளார். மறுநாள் வீட்டுக்கு வந்த விஜய் 2 குழந்தைகளும் வாயில் நுரை தள்ளி இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். மனைவியையும் காணவில்லை. குன்றத்தூர் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து அபிராமி நாகர்கோவில் சென்றதை கண்டுபிடித்தனர். சுந்தரத்தையும் கைது செய்தனர். அவர் மூலம் அபிராமிக்கு போன் செய்து நாகர்கோவில் சென்ற போலீசார் 2வரையும் கைது செய்தனர். குழந்தைகளை பாலில் தூக்க மாத்திரை கலந்து கொன்றதாக அபிராமி ஒப்புக்கொண்டார். மீண்டும் சுந்தரத்துடன் சென்றால் குழந்தையை காரணம் காட்டி அழைத்து வந்து விடுவார்கள் என்ற அச்சத்தில்
அபிராமி குழந்தைகளை கொலை செய்தது தெரியவந்தது. அபிராமி முதல் குற்றவாளியாகவும் சுந்தரம் இரண்டாவது குற்றவாளியாகவும் சேர்க்கப்பட்டனர். இருவரும் 7 ஆண்டுகளாக புழல் சிறையில் இருந்து வருகிறார்கள். இவர்களது வழக்கு செங்கல்பட்டு மகளிர் கோர்ட்டில் இருந்து காஞ்சிபுரம் மகளிர் கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டது. காஞ்சிபுரம் செஷன்ஸ் கோர்ட் நீதிபதி செம்மல் விசாரித்தார். வழக்கு விசாரணை முடிந்து ஜூலை 24 தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவித்தார். இன்று இருவரும் கோர்ட்டில் ஆஜராகினர். ஏற்கனவே 7 ஆண்டு சிறையில் இருப்பதால் குறைந்தபட்ச தண்டனை வழங்குமாறு இருவரும் கோரிக்கை வைத்தனர். இருவரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கி இருவருக்கும் ஆயுள் மற்றும் வாழ்நாள் வரை சிறை என நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். இதை கேட்டு அபிராமி மற்றும் சுந்தரம் கோர்ட் வளாகத்தில் கதறி அழுதனர். இந்தியாவில் இனி ஆள் எடுக்கக்கூடாது. டெக் கம்பெனிகளுக்கு ட்ரம்ப் அதிரடி. அமெரிக்கா தந்த அதிர்ச்சி. அமெரிக்க அதிபராக 2வது முறை ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற முழக்கத்தை முன்வைத்து வருகிறார். வர்த்தகம், ராணுவம் என எந்த துறையாக இருந்தாலும் அதில் அமெரிக்கா தான் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்கிறார். வர்த்தகத்தில் அமெரிக்கா பலனடையும் வகையில் ஒப்பந்தம் செய்ய கோரி அதிரடி வரி விதிப்பு மூலம் உலக நாடுகளை மிரட்டி பணிய வைக்க பார்க்கிறார். அமெரிக்காவைச் சேர்ந்த நிறுவனங்கள் மற்ற நாடுகளில் தங்கள் தொழிற்சாலைகளை திறக்கக்கூடாது என்று எச்சரிக்கிறார். ஆப்பிள் ஐபோன் கம்பெனி சீனாவிலும் இந்தியாவிலும் தங்கள் தொழிற்கூடத்தை திறக்கிறது. இதில் எனக்கு விருப்பம் இல்லை. எந்த அமெரிக்க கம்பெனியாக இருந்தாலும் அவர்கள் அமெரிக்காவில் தான் பிசினஸை விரிவு செய்ய வேண்டும், இல்லை என்றால் வரி விதிப்பேன் என்று வெளிப்படையாகவே மிரட்டினார். இதன் உச்சமாக இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இப்போது இன்னொரு மிரட்டலையும் ட்ரம்ப் விடுத்துள்ளார். கூகுள், மைக்ரோசாப்ட் போன்ற அமெரிக்க டெக் கம்பெனிகள் இந்தியர்களை இனி எடுக்கக்கூடாது, அமெரிக்கர்களைத்தான் வேலைக்கு வைக்க வேண்டும் என்று அதிர்ச்சி கிளப்பியுள்ளார். வாஷிங்டனில் நடந்த AI மாநாட்டில் இது தொடர்பாக அவர் பேசியது. நம் நாட்டின் டெக் கம்பெனிகள் பல உலகமயமாக்கல் மனநிலையில் இருக்கின்றன. அமெரிக்க சுதந்திரத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சீனாவில் தொழிற்சாலைகளை அமைக்கின்றனர். இந்தியாவிலிருந்து ஊழியர்களை வேலைக்கு அமர்த்துகின்றனர். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் அமெரிக்கர்களை எல்லாம் பணியிலிருந்து நீக்கம் செய்கின்றனர். அதிபர் ட்ரம்ப் ஆட்சியில் அப்படிப்பட்ட நாட்கள் எல்லாம் முடிந்துவிட்டன. இனி அமெரிக்காவுக்கு ஆதரவாகத்தான் அமெரிக்க டெக் கம்பெனிகள் இருக்க வேண்டும். அமெரிக்கர்களையும் தான் முதன்மை இடத்தில் வைக்க வேண்டும். இனி அதை நீங்கள் செய்தே ஆக வேண்டும். இதை மட்டும் தான் நாங்கள் கேட்கிறோம் என்று ட்ரம்ப் பேசினார். அமெரிக்காவைச் சேர்ந்த உலகின் முன்னணி டெக் கம்பெனிகளான கூகுள், மைக்ரோசாப்ட் உள்ளிட்ட நிறுவனங்களில் இந்தியர்கள் அதிக அளவில் வேலை பார்க்கின்றனர். கூகுளின் CEO-வாக இந்தியாவின் சுந்தர் பிச்சை, மைக்ரோசாப்ட் CEO-வாக இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட சத்யா நடல்லா இருக்கின்றனர். இதெல்லாம் தான் ட்ரம்புக்கு பிடிக்கவில்லை. அமெரிக்க நிறுவனங்கள் அமெரிக்கர்களைத்தான் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்கிறார். You know that, everybody knows that, everybody in this room certainly does. Many of our largest tech companies have reaped the blessings of American freedom while building their factories in China, hiring workers in India, and slashing profits in Ireland. You know that? All the while dismissing and even censoring their fellow citizens right here at home. Under President Trump, those days are over. We need U.S. technology companies to be all in for America. We want you to put America first. You have to do that. That's all we ask. That's all we ask. லேண்டிங் ஆகும் நேரத்தில் திடீரென மாயமான விமானம். தேடிப்போன மீட்பு குழுவினர் அதிர்ச்சி. ரஷ்யாவின் சீன எல்லையில் உள்ள பிளாகோவெஸ்சென்ஸ் நகரிலிருந்து டிண்டா நகருக்கு சிறிய ரக விமானம் புறப்பட்டது. சைபீரிய நாட்டைச் சேர்ந்த அங்காரா நிறுவனத்தால் இயக்கப்படும் அந்த உள்ளூர் விமானத்தில் 5 குழந்தைகள் உட்பட 43 பயணிகளும் பைலட் உள்ளிட்ட 6 விமான ஊழியர்கள் என 49 பேர் பயணித்தனர். டிண்டா நகருக்கு வந்த விமானம் தரையிறங்குவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு ஆமூர் என்ற இடத்தில் திடீரென ரேடாரில் இருந்து காணாமல் போனது. கட்டுப்பாட்டு அறையில் இருந்து அந்த விமானத்தை தொடர்பு கொள்ள முயன்றும் முடியவில்லை. விமானம் எங்கே போனது, என்ன ஆனது என்ற பரபரப்பு ஏற்பட்டது. உடனே விமானத்தை தேடும் பணியை ரஷ்ய பேரிடர் அமைச்சகம் முடுக்கிவிட்டது. விமானத்தின் சிக்னல் கடைசியாக எங்கு துண்டிக்கப்பட்டதோ அந்த இடத்தை தேடி மீட்பு குழுவினர் ஹெலிகாப்டரில் பறந்தனர். விமானம் தரையிறங்க வேண்டிய டிண்டா ஏர்போர்ட்டில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் விமானத்தின் சிக்னல் கட் ஆகியிருந்தது. அந்த இடம் அடர்த்தியான காட்டுப்பகுதி. அந்த இடத்தின் மேல் ஹெலிகாப்டரில் பறந்தபடி மீட்பு குழுவினர் தேடினர். ஓர் இடத்திலிருந்து கரும்புகை வருவது தெரிந்தது. அங்கு சென்று பார்த்தபோது விமானம் கீழே விழுந்து நொறுங்கி தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது தெரிந்தது.
அதில் பயணித்த யாரும் உயிருடன் இருக்க வாய்ப்பில்லை என்று மீட்புக் குழுவினர் தெரிவித்தனர். உடனடியாக கூடுதல் மீட்புக் குழுவினர் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ரஷ்யாவை உலுக்கிய இந்த விமான விபத்துக்கு என்ன காரணம் என்பது பற்றிய விசாரணை நடந்து வருகிறது.